இந்த இனிய வேளையில் 30 வருடங்களுக்கு மேலாக தனது தேன் மதுர குரலை இந்த வானலைகளில் தவள விட்டு தனக்கு என்ற ஓர் முத்திரை பதித்தவர். அக்கினி குஞ்சு என்ற ஒரு சஞ்சிகை, அந்த சஞ்சிகையின் 15 ஆண்டு நிறைவு விழாவில் அவருக்கு தமிழுக்கும் இந்த நல்லுலகுக்கும் செய்யும் சேவைக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அப்படி அன்புக்குரிய எனது நண்பர் திரு எட்வர்ட் அருள் நேசர் தாசன் அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கிறேன். அவர் வைத்திய கலாநிதி தம்பி பரா பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். இங்கே அவரை வாழ்த்தி உங்கள் கர ஒலிகளை ஒருமுறை ஒலிக்க விடுங்கள். நன்றி 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 எட்வர்ட். நன்றி நிர்மலன், உங்களுடைய அருமையான வார்த்தைகளுக்கு. வணக்கம் அனைவருக்கும். அன்புக்கும் பாசத்துக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய வைத்திய கலாநிதி ஐயா தம்பி பரா அவர்களின் 85வது அகவை நாளில் ஊராக உறவாக நட்பாக வாழ்த்த நாம் கூடியுள்ளோம். நலம் பெற்று வளமாக வாழ நாம் வாழ்த்தி நிற்கின்றோம். இந்த அருமையான மாலை நேரத்தில் உங்கள் எல்லோரின் முன்னிலையில் நின்று 2 முக்கியமான நினைவுகளில் பங்கேற்றுக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்று, இன்று புத்தக வெளியீடு. 2வது அவருடைய 85வது அகவை. இந்த நூல் ஒரு அறிஞரின் குரலுக்கும் அறிவுக்கும் வெளிப்பாடாகும் மரியாதை செலுத்தும் ஒரு நிகழ்வாகும். இந்த நூல் வாழ்க்கையின் அனுபவங்களையும் அறிவின் ஆழத்தையும் ஒன்றாக பின்னிய ஒரு வாழ்க்கை வெளிப்பாடாக இருக்கின்றது. வாசகரின் உள்ளத்தை தட்டி எழுப்பும் ஒரு நூல் இது. எளிமையான வார்த்தைகளில் ஆழமான சிந்தனையை ஊட்டி இந்த நூல் நம் சுகத்திற்கும் நலத்திற்கும் வளர்ச்சிக்கும் ஒளியாக அமையும். இத்தகைய ஆழமான புத்தகத்தை உருவாக்குவது எளிதல்ல. இந்த நூல் இந்த தலைமுறையை மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறைகளையும் உணர்வு பூர்வமாக உந்தக்கூடிய ஒரு ஆழ்ந்த அடையாளமாக இருக்கும். இவ்வளவு அருமையான ஒரு படைப்பை உருவாக்கிய எழுத்தாளரின் தனிப்பட்ட அர்ப்பணிப்பு, முயற்சி மற்றும் அறிவு திறனை நம்மால் பாராட்டாமல் இருக்க முடியாது. இன்று நாம் வைத்திய கலாநிதி டாக்டர் தம்பி பரா அவர்களின் சிறப்பான பங்களிப்பு மற்றும் திறமைகளை பற்றி பேச இங்கே கூடியுள்ளோம். ஓமோன்களும் நீங்களும் நானும் என்ற தனது 4வது படைப்பின் மூலம் அவர் மருத்துவ உலகிற்கு ஒரு மிகப்பெரிய சேவையை செய்துள்ளார். இந்நூலை 2 தொகுதிகளாக விரிவாக எழுதியுள்ள டாக்டர் தம்பி பரா, ஹோமோன்கள் என்றால் என்ன, அவை எங்கிருந்து சுரக்கப்படுகின்றன, அவற்றின் தொழிற்பாடு, நன்மைகள், முக்கியத்துவம், குறைபாடுகள் அல்லது அதிக சுரப்பால் ஏற்படும் நோய்கள், அவற்றை நிவர்த்தி செய்யும் முறைகள் மற்றும் பரிசோதனைகள் போன்ற பல கேள்விகளுக்கு எளிய நடையில் பதிலளித்துள்ளார். அவரது எழுத்து நடை எளிமையாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருப்பது அவருடைய தனிச்சிறப்பு. கோபத்தால் ஏற்படும் இயக்கு நீர் மாற்றங்கள், அவற்றின் பாதிப்புகள் மற்றும் தவிர்ப்பதற்கான வழிகள் குறித்தும் இந்நூலில் அவர் விரிவாக விளக்கியுள்ளார். மேலும் தாவரங்கள், விலங்குகள், பூச்சிகள், பூரான்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களில் உள்ள இயக்கு நீர்களின் பயன்பாடுகளையும் அவற்றின் செயற்பாடுகளையும் விவரித்து
விவசாய துறையில் அவற்றின் நன்மைகளையும் எடுத்து காட்டியுள்ளார். இந்நூல் ஒரு மருத்துவம் சார்ந்தது என்பதோடு டாக்டர் தம்பிபரா அவர்கள் தனது மருத்துவ தொழில் காலத்தில் நோயாளிகளிடமிருந்து பெற்ற அனுபவங்கள், அவர்களின் வலிகள் மற்றும் கவலைகளை உணர்ந்து கொண்டதன் விளைவாக உருவானது. பல ஆராய்ச்சி கட்டுரைகள், நூல்கள், மருத்துவ இணையதளங்கள் மற்றும் அண்மைக்கால விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட சம்பவங்களை வாசித்து சிந்தனையுடன் இந்த நூலை அவர் ஆக்கியுள்ளார். வைத்திய டாக்டர் தம்பிபரா அவர்களின் இந்த ஆழ்ந்த அறிவு, அனுபவம் மற்றும் சமூக அக்கறை நமது தமிழ் சமூகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வேளையிலே அவருடைய 75வது பிறந்த நாளில் டயபிட்டிஸ் அதை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த புத்தகத்தை நான் வாங்கி வைத்து விட்டேன். அப்பொழுது எனக்கு வயது 55. அதை பற்றிய நோயும் தெரியாது, அறிவும் தெரியாது. இன்று அந்த புத்தகத்தினுடைய பயன்பாடுகள் பக்கம் பக்கமாக நான் வாசிக்கின்றேன். ஏன், அதன் விளைவு இன்று என்னை ஆட்கொண்டு விட்டது. அவருடைய புத்தகம் பக்கம் பக்கமாக எனக்கு எழும்புகின்ற கேள்விகளுக்கு விடை வேண்டுமென்றால் அங்கே இருக்கின்றது விடை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாக படித்து அந்த நோய்க்குரிய மருந்துகளை, அதற்குரிய செயல்களை நான் கடைபிடித்து வருகிறேன். அதேபோல் இந்த புத்தகமும் ஒரு நாள் எங்களுக்கு உதவும். இன்று நாம் இந்த நூலை வெளியிடும் தருணத்தில் நாம் அனைவரும் இத்தகைய படைப்பாளிகளை முன்னேற்ற வேண்டும், அவர்களின் குரலுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று நாம் உறுதி செய்ய வேண்டும். இப்போது எழுத்தாளருக்கு ஒரு பெரிய கரவொலி ஒன்று கொடுத்து அவரை நீங்கள் எல்லோரும் வாழ்த்துங்கள். இந்த நூல் வெற்றிகரமாக பரவி பலரது வாழ்விலும் சிந்தனையிலும் ஒளியூட்ட வேண்டும் என்று அவரை நாங்கள் வாழ்த்துவோம். மருத்துவத்தையும் அதனோடு பயணிப்போரையும் நேசிக்கும் பற்றாளன், தான் கற்றிட்ட மருத்துவத்தை நுண்ணிய துலங்கிய புண்ணியவாளன், தான் கற்றிட்ட மருத்துவத்தை துலங்கிய புண்ணியவாளன், சமூக ஆரோக்கியத்தில் ஆர்வம் கொண்ட அற்புதர், ஓய்வு பெற்றும் தன் வழி வந்த மருத்துவத்திற்கு ஓய்வு கொடுக்க விரும்பாத ஆர்வலர், பாதிக்கு மேல் வாழ்க்கையை கம்பீரமாக கழித்திட்ட பரா ஐயா, மீதி காலங்களையும் களிப்புடன் கொண்டாட நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆரியூர் மனைவியுடன், அகத்துணை மக்களுடன், சுற்றம் சூழுறவுகளுடன், நல் நட்புகளுடன், நீண்ட புகழுடன், நிலவும் பல சுகங்களுடன், நிலவும் பல சீரும் சிறப்புமாக, சிந்தனை மகிழ்வோடு ஆண்டுகள் 100 கடந்து வாழ ஆண்டவனை வேண்டுகிறோம். ஆண்டு 85இல் அடிபதித்திருக்கும் ஆளுமையா மருத்துவரை அகமாற வாழ்த்துகிறோம். நீண்ட நாள் வாழ்ந்து நெடும் பணிகள் ஆற்றிடவே ஆண்டவனை வேண்டி அகமகிழ வாழ்த்துகிறோம். சாவகச்சேரியின் சன்மார்க்க புத்திரனாய், சாவகச்சேரியின் சன்மார்க்க புத்திரனாய் பூதலத்தில் பிறந்தார் புகழுடனே தம்பிபரா. இந்துவின் வித்தாக, ஹிந்து காலேஜ், இந்துவின் வித்தாக எழுந்தாரே விருட்சமாய், சந்தமும் படித்து தலை நிமிர்ந்தார் மருத்துவராய். மருத்துவராய் வளர்ந்தார், மனிதத்தை காத்தார், பணிபுரிந்த காலத்தில் பக்குவமாய் மிளிர்ந்தார், பற்பல நாட்களை நூலாக்கி அளித்தார், பல பேரும் மதிக்க வாழுகிறார் தம்பிபரா. புனிதமுடை மருத்துவரை புகழ்ந்துமே வாழ்த்துகிறோம். பணிபுரிந்த மருத்துவத்தை
பணிபுரிந்த பக்குவத்தை பாராட்டி வாழ்த்துகிறோம். சீராக வாழ, சிறப்பாக வாழ நாம் வாழ்த்துகிறோம். சிரம் தாழ்த்தி நானும் சிறந்தோங்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.